ஃபிஷ் ஃப்ரை, அதாவது மீனை வந்து இந்த மாதிரி பொரிச்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஜீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கோஸாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து இந்த ஏற்கனவே கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து அதில் வந்து நான் இன்றைக்கி சக்தி ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்திருக்கேன். சக்தி மசாலாவோட பிராண்டு. இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் பொரிக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு நான் வந்து இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மீனை ஃபுல்லாக இதுலேயே நல்லா வந்து ஊற வச்சுருங்க. நல்லா பிரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கம் மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துருங்க. நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு தோசை டவாலே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஊற்றி 4-5 மீனாக போட்டு பிரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம், அந்த பூண்டு, அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா மீனில் வந்து அப்சர்வ் ஆகி உள்ளெல்லாம் நல்லா மீன் ஃப்ளெஷ்ஷு உள்ளே ஃபுல்லாக அந்த மசாலா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் மேலே வந்து கொஞ்சம் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். மெரினா பீச்லலாம் வந்து மீனை பொரிச்சிட்டு மேலே ஒரு பொடி தூவி கொடுப்பாங்க. அந்த பொடி தான் நான் ஆட் பண்ணி சர்வ் பண்ணேன். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவையாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பவுட்ரு வந்து நான் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுறேன் ரெசிபி. இந்த மீனை வந்து அப்படியே சூடாக வாழை இலையில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்கும்.